ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஸ்கார் வைல்ட் எழுதின லேடி விண்டர்மேயர்ஸ் ஃபேன் அப்படிங்கிற பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆஸ்கார் வைல்ட், இவரோட ஃபுல் நேம் ஆஸ்கார் ஃபிங்கல் ஓ ஃப்ளாஹர்ட்டி வில்ஸ் வைல்ட். இவர் ஒரு ஐரிஷ் போயட் அண்ட் அ பிளே ரைட். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே அப்படிங்கிறது தான் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்கும் இவரோட நோட்டபிள் ஒர்க் தான். அண்ட் இவர் விக்டோரியன் எராவை சேர்ந்தவர். இப்போ இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்தரலாம். லேடி விண்டர்மேயர், இவங்க தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட். லேடி விண்டர்மேயர் யாருன்னா ஒரு யங் அப்பர் கிளாஸ் இங்கிலீஷ் லேடி. லார்ட் விண்டர்மேயர், இவர் யாருன்னா லேடி விண்டர்மேயரோட ஹஸ்பண்ட். இவரும் ஒரு அப்பர் கிளாஸ் இங்கிலீஷ் ஜென்டில்மேன். மிஸ்ஸஸ் எர்லின், இவங்க யாருன்னா ஒரு மிடில் ஏஜ்டு விமன். அண்ட் ஆல்சோ இந்த லண்டன் சொசைட்டியில் இவங்கள ஒரு பேட் விமனாக ட்ரீட் பண்ணுறாங்க. லார்ட் டார்லிங்டன், இவர் ஒரு கிளவர் யங் ஜென்டில்மேன். அண்ட் ஆல்சோ இவர் லேடி விண்டர்மேயரை ஒன் சைடாக லவ் பண்ணுவார். லார்ட் அகஸ்டஸ், இவர் ஒரு ஓல்டு இங்கிலீஷ் ஜென்டில்மேன். இவருக்கு நிறைய தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகிருக்கு. இவர் இப்போ மிஸ்ஸஸ் எர்லினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. டச்சஸ் ஆஃப் பெர்விக் யாருன்னா அப்பர் கிளாஸ் லேடி. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல காசிப் பேசுகிற ஒரு லேடி. லேடி அகாத்தா டச்சஸ் ஆஃப் பெர்விக்கோட டாட்டர். ஹோப்பர் யாருன்னா ஒரு ரிச் யங் ஆஸ்திரேலியன் மேன். இவருக்கும் லேடி அகாத்தாவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் தான் மேஜர் கேரக்டர்ஸ். மைனர் கேரக்டர்ஸ் வரும், பட் சம்மரிக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ இந்த பிளே என்னன்னு பார்க்கலாம். லேடி விண்டர்மேயர் அண்ட் லார்ட் விண்டர்மேயர், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு யங் கப்பிள். ஏன் அப்படின்னா 2 வருஷங்கள் தான் ஆகுது இவங்களுக்கு கல்யாணமாகி. 6 மாதத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது இவங்களுக்கு. இவங்க ஒரு ரிச் ஃபேமிலி இல்லையா, அதனால லேடி விண்டர்மேயரை எப்போதுமே ஒரு ராணி மாதிரி தான் வந்து லார்ட் விண்டர்மேயர் பார்த்துக்குவார். எப்போதுமே இவங்களோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக ஒரு பால் பார்ட்டி விட்டு செலிப்ரேட் பண்ணுறது வழக்கமாக இருக்கும் லண்டன் சொசைட்டியில். அப்படி லேடி விண்டர்மேயருக்கு இந்த தடவை பர்த்டே வருது. அதுக்கு ஒரு பால் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த தடவை லேடி விண்டர்மேயரோட பர்த்டே சீசன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு லேடி விண்டர்மேயரோட 2 ஃப்ரெண்ட்ஸான லார்ட் டார்லிங்டன் அண்ட் டச்சஸ் ஆஃப் பெர்விக் வந்து லேடி விண்டர்மேயரை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த லேடி விண்டர்மேயரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த லேடி விண்டர்மேயர் கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸஸ் எர்லின் அப்படிங்கிற ஒரு விமனோட அஃபேர் வச்சிருக்கான், ஒன்னு சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆல்சோ மிஸ்ஸஸ் எர்லின் வந்து இந்த லண்டன் சொசைட்டிலேயே ஒரு பேட் விமன் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா தான் இருக்குது. அதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரூமர் வந்து இந்த சொசைட்டி ஃபுல்லாக பரவி கிடக்கு. ஏன் அப்படின்னா இவளோட ஹஸ்பண்டான லார்ட் விண்டர்மேயர் அந்த மிஸ்ஸஸ் எர்லினுக்கு நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இதை கேட்ட லேடி விண்டர்மேயருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி என்ன பண்ணுறான்னா, அவளோட ஹஸ்பண்டோட ரூமை போய் செக் பண்ணுறா. அப்போது அங்கே பேங்க் பாஸ்புக் எடுத்து பார்க்குறா. அதில் தெரிய வருது இவர் நிறையா வந்து அமௌண்ட் யாருக்கோ அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே லேடி விண்டர்மேயர் லார்ட் விண்டர்மேயர் கிட்ட ஆர்கியூ பண்றா. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் அமைச்சிருக்கீங்க, நீங்க அஃபேர் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி ஆர்கியூ பண்றா. அதுக்கு லார்ட் விண்டர்மேயர் கோவப்படுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அந்த லேடியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்காக ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் ஆல்சோ லேடி விண்டர்மேயரோட இந்த பர்த்டே பால் பார்ட்டிக்கு மிஸ்ஸஸ் எர்லினை இன்வைட் பண்ண சொல்லி லேடி விண்டர்மேயர் கிட்டே லார்ட் விண்டர்மேயர் கேட்பாரு. அதுக்கு லேடி விண்டர்மேயர் கோவப்பட்டு முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் லார்ட் விண்டர்மேயர் அவரே வந்து இன்விடேஷன் எழுதி மிஸ்ஸஸ் எர்லினை இன்வைட் பண்ணிடுவாரு. இப்போ ஈவினிங் வந்துருச்சு. பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் எர்லின் உள்ள வராங்க. அவங்கள பார்க்க முடியாம லேடி விண்டர்மேயர் அவ கையில் இருக்க ஃபேனை கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்களோட ஐசைட்ல இருந்து இவளை அவாய்ட் பண்ணிக்கிறா. இந்த பார்ட்டியில லேடி விண்டர்மேயர் லார்ட் டார்லிங்டன் கிட்ட போய் சப்போர்ட் கேட்கறதுக்காக போவாங்க, ஹெல்ப் கேட்கறதுக்காக. அப்பதான் வந்து தெரியும் லார்ட் டார்லிங்டன் வந்து லேடி விண்டர்மேயரை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவர் சொல்லுவார். அண்ட் ஆல்சோ என் கூட வந்துரு, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுவார். இதுக்கு லேடி விண்டர்மேயர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு லார்ட் டார்லிங்டன் சொல்லுவார், நான் ஊரை விட்டு கிளம்ப போகிறேன், நாளைக்கு நான் உன்னை பார்க்க அதுக்கப்புறம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஆல்சோ மிஸ்ஸஸ் எர்லின் வந்து லார்ட் விண்டர்மேயர் கிட்ட பப்ளிக்காகவே அங்கே அவர்கிட்ட தனியாக பேசி நிறைய மணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்த்த லேடி விண்டர்மேயருக்கு கன்ஃபார்மே ஆயிரும், கண்டிப்பாக அஃபேரில் தான் இருக்கார் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி. லார்ட் விண்டர்மேயர் லேடி விண்டர்மேயர் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன்ஸ்ல நம்ம ரீடருக்கு ஆத்தர் ஒன்று சொல்றாங்க. இந்த மிஸ்ஸஸ் எர்லின் வேற யாரும் இல்லை, லேடி விண்டர்மேயரோட அம்மா.
ஆமாங்க. லேடி விண்டமேரோட அம்மா தான் இந்த மிஸ்ஸஸ் எர்லின். இவங்க குழந்தையா இருக்கும்போதே லேடி விண்டமேர தனியா விட்டுட்டு வேற ஒருத்தரோட போயிருப்பாங்க. இந்த விஷயம் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவா அப்படின்னு தான் மிஸ்ஸஸ் எர்லினுக்கு லார்ட் விண்டமேர் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. லேடி விண்டமேயர் தன்னோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப லேடி விண்டமேயர் என்ன டிசைட் பண்ணுவானா, இவங்க கண் கூட பார்த்துட்டாலே அவங்க ஒன்னா பேசுறத, அதனால வெறுத்து போய் நம்ம லார்ட் டார்லிங்டன் கூட ஓடி போயிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவா. அதனால அவளோட ஹஸ்பண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அவ வெளியே போயிடுவா. இந்த லெட்டர் இப்ப யார் கையில கிடைக்கும்னா, இவளோட அம்மாவான மிஸ்ஸஸ் எர்லின் கையில கிடைக்கும். அந்த லெட்டரை படிச்சுட்டு இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவாங்க. தான் சின்ன வயசுல பண்ண அதே தப்ப தன்னோட பொண்ணு பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சு லேடி விண்டமேரை ஸ்டாப் பண்றதுக்காக லார்ட் டார்லிங்டன் வீட்டுக்கு போவாங்க. லார்ட் டார்லிங்டன் வீட்டுல லேடி விண்டமேர் தனியா உட்காந்துட்டு இருப்பா. டார்லிங்டன் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு. அப்ப மிஸ்ஸஸ் எர்லின் லேடி விண்டமேர் கிட்ட டைரக்டா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வயசுல பெரியவங்களா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ உன் ஹஸ்பண்டை விட்டும் மெயினாக உன் குழந்தைய விட்டும் நீ வேற ஒருத்தங்க கூட போகக்கூடாது. உன் குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் ஹஸ்பண்டை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ லேடி விண்டமேரை காணோன்னு லார்ட் விண்டமேர் தேடிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லார்ட் டார்லிங்டன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் லார்ட் டார்லிங்டன் லேடி விண்டமேரோட ஃப்ரெண்டு தானே, ஸோ அப்படி நினச்சிருப்பாங்க. இப்போ லார்ட் டார்லிங்டன் ஹவுஸ்க்கு டார்லிங்டனும் வராங்க, லார்ட் விண்டமேரும் வராங்க. சத்தம் கேட்குது. மிஸ்ஸஸ் எர்லின் உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்த்தா என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி பின்னாடி கர்டன் வழியா லேடி விண்டமேரை எஸ்கேப் ஆக வச்சிருவாங்க. இப்போ உள்ள வந்த லார்ட் விண்டமேர் மிஸ்ஸஸ் எர்லினை பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க. நீ என்ன பண்றீங்கன்னு. அண்ட் ஆல்சோ கீழே தன்னோட ஒய்ஃபான லேடி விண்டமேரோட கையில வச்சிருக்க ஃபேன் அங்க இருக்கும். அந்த ஃபேன் எப்போதுமே லேடி விண்டமேர் கூடயே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க கல்யாண நாளுக்கு இவர் அவங்களுக்கு கொடுத்த ப்ரெசென்ட் தான் இது. இவங்க தான் லேடி விண்டமேரை ஏதோ பண்ணிட்டாங்க, நீ உண்மையெல்லாம் சொல்லிட்டியான்னு சொல்லி கோவப்படுவாரு. அப்போ இல்லை, இந்த ஃபேனை நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி மிஸ்ஸஸ் எர்லின் சமாளிச்சிருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. லார்ட் விண்டமேரும் லேடி விண்டமேரும் ஒன்றா பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் வெக்கேஷன் போகலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுப்பாங்க. இப்போ லேடி விண்டமேர் எர்லினை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க சொல்லலைன்னா இந்நேரம் லார்ட் டார்லிங்டன் கூட ஓடி போகலாம் தானே நினச்சிருப்பா அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுவா. ஆனால் லார்ட் டார்லிங்டன் மிஸ்ஸஸ் எர்லினை நீ ஏன் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அவர் மனசுக்குள்ளே பயம் இருக்கும், எர்லின் இது உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு. இப்போ மிஸ்ஸஸ் எர்லின் விண்டமேர் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு லேடி விண்டமேர்கிட்டையும் லார்ட் விண்டமேர்கிட்டையும் பேசுகிறாங்க. பேசிட்டு லேடி விண்டமேரோட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், உன் ஞாபகமாக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ பாரு, உன் பேரும் என் பேரும் ஒரே கிறிஸ்டியன் நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இவங்களோட ஃபுல் நேம் மார்கரெட் எர்லின் அண்ட் விண்டமேரோட ஃபுல் நேம் லேடி மார்கரெட் விண்டமேர். இவங்க தான் தன்னோட அம்மாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க தான் அம்மான்னு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லேடி விண்டமேரோட ஃபேனையும் ஞாபகமாக கேட்பாங்க. லேடி விண்டமேரும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒருபோதும் தன்னோட அம்மா இவங்க தான் லேடி விண்டமேருக்கு தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இப்போ மிஸ்ஸஸ் எர்லின் கிளம்பிடுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு லார்ட் அகஸ்டஸோட வருவாங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து மூவ் ஆஃப் ஆயிடுவாங்க. இப்படி தான் இந்த பிளே எண்ட் ஆகுது. So that was the end of the play Lady Windermere's Fan.